நான் சுரேகா. என்னோட வீடியோஸ்ல நம்ம நாட்டோட லாஸ், அதாவது நம்ம நாட்டோட சட்டங்கள் பத்தி நம்ம பார்க்கலாம். அதுவும் டே டு டே லைஃப்ல ரொம்ப இம்பார்ட்டண்டா இந்த லா பத்தி நமக்கு நல்ல அவேர்னஸ் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஒரு சில லாஸ்லாம் இருக்கும்ல, அந்த லாஸ் பத்தி நான் உங்களுக்கு வீடியோஸ் போஸ்ட் பண்றேன். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் இன் ஒர்க் பிளேஸ் ஆக்ட் 2013. இந்த ஆக்ட் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த ஆக்ட் வந்து எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க, யாருக்காக கொண்டு வந்திருக்காங்க? ஒரு ஒர்க் பிளேஸ்ல ஒரு பெண்ணுக்கு அகேன்ஸ்டா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடக்கப்படுது அப்படின்னா அந்த பெண் என்ன பண்ணணும், யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும்? அதே பெண் இந்த ஆக்டை மிஸ்யூஸ் பண்ணாங்கன்னா, அதாவது ஒரு பொய்யான கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணாங்கன்னா அந்த பெண்ணுக்கு அகேன்ஸ்டா என்னென்ன ஆக்ஷன்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஒர்க்கிங் பிளேஸ்ல நடக்கிற செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கு ஒரு பெண் வந்து ஆளாகப்படுறாங்க அப்படின்னா அந்த பெண்ணை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு சோல் பர்பஸ்ல தான் இந்த ஆக்ட் வந்து எனாக்ட் பண்ணாங்க. ஸோ ஒரு நார்மலா வீட்டு வேலை செய்யற பெண்ல இருந்து, ஒரு சித்தால் வேலை செய்யற பெண்ல இருந்து, ஒரு ப்ராப்பர் கம்பெனி செட்டப்ல ஒர்க் பண்ற பெண்கள் வரைக்கும் இந்த ஆக்ட் வந்து அப்ளை ஆகும். நீங்க என்ஜிஓல வேலை செஞ்சாலும் சரி, நீங்க ஒரு ட்ரெயினியா இருக்கிறீங்க அப்படின்னாலும் சரி, இல்ல நீங்க ஒரு அன்ஆர்கனைஸ்டு செக்டார்ல ஒர்க் பண்றீங்கனாலும் சரி, இல்ல நீங்க ஒரு கவர்மெண்ட் கம்பெனில வந்து ஒர்க் பண்ணாலும் சரி, எல்லாருக்குமே இந்த ஆக்ட் வந்து அப்ளை ஆகும். இது மாதிரி நம்மளோட ஒர்க் பிளேஸ்ல இது மாதிரி நம்மளுக்கு அகேன்ஸ்ட் ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம்? முதல்ல இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னா தான் என்ன? பிசிக்கலா அபியூஸ் பண்ணா மட்டும்தான் செக்ஷுவல் ஹராஸ்மெண்டா? நம்ம கண் பார்வையினால அபியூஸ் பண்ணாலும் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் தான். வாய் வார்த்தையினால அபியூஸ் பண்ணாலும் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் தான். நம்ம பாடி லாங்குவேஜ் யூஸ் பண்ணி ஒரு பெண்ணை வந்து அபியூஸ் பண்ணாலும் அதுவும் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் தான். உதாரணத்துக்கு உங்களோட கோவொர்க்கரோ இல்ல உங்களோட பாஸ் இல்ல எம்ப்ளாயர் இல்ல உங்களோட லீட் இருக்காங்களோ, உங்ககிட்ட வந்து செக்ஷுவல் ஃபேவர்ஸ்க்காக கேட்டாலும் ஹராஸ்மெண்ட் தான். அப்படி உங்களுக்கு தெரியாம உங்க பின்னாடி உங்களோட உடல் உறுப்பை பத்தி வந்து கிண்டல் பண்ணி பேசுறாங்க அப்படின்னா அதுவும் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் தான். ஸோ இது மாதிரி ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ல ஒரு பெண்ணுக்கு அகேன்ஸ்டா நடக்கப்படுது அப்படின்னா அந்த பெண் வந்து என்ன பண்ணணும், யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும்? போலீஸ் கிட்ட போகணுமா, கோர்ட்டு கிட்ட போகணுமா? நம்மளுக்கு தான் போலீஸ் கோர்ட்டுனாலே என்னென்னமோ பண்ணுமே, அங்கெல்லாம் போவேனா. ஐசிசி ஒரு எல்சிசி அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்டி இருக்கு, இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி, லோக்கல் கம்ப்ளைண்ட் கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி இருக்கு. இந்த ஐசிசினா என்னன்னா, எந்தெந்த ஒர்க் பிளேஸ்லாம் 10 or more எம்ப்ளாயீஸ் இருக்காங்களோ அந்தந்த ஒர்க் பிளேஸ்ல இந்த கமிட்டி கண்டிப்பா செட்டப் பண்ணணும். இந்த கமிட்டி இருக்கிற ஒர்க் பிளேஸ்ல அங்க வேலை செய்யற பெண்கள் வந்து டைரக்டா போய் இந்த கமிட்டில உங்க கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணலாம். அப்படி இல்லை, என்னோட ஒர்க் பிளேஸ்ல வந்து என்னோட எம்ப்ளாயரே வந்து என்னை வந்து செக்ஷுவலி ஹராஸ் பண்றாரு, இல்லை என்னோட ஒர்க் பிளேஸ்ல இந்த கமிட்டிலாம் இல்லை, நானே ஒரு வீட்டில் வந்து வேலை செய்யறேன், அங்கே போய் நான் எப்படி இது மாதிரி ஒரு கமிட்டிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்காகவே இருக்க எல்சிசி, லோக்கல் கம்ப்ளைண்ட் கமிட்டி. இது வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒரு கமிட்டி இது மாதிரி இருக்கும். ஸோ நீங்க அங்கே போய் உங்க கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணலாம். இப்போ கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்றீங்க, கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? எனக்கு வந்து மானிட்டரி பெனிஃபிட்ஸ்லாம் வேணாம், எனக்கு இந்த மானிட்டரி ரிலீஃப்லாம் வேணாம், யாருக்கு அகேன்ஸ்டா கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணணும் அவனுக்கு தண்டனை மட்டும் கிடைச்சா போதும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க போய் அந்த கமிட்டியில வந்து ரிக்வெஸ்ட் பண்ணலாம். அதாவது எனக்கு வந்து செட்டில்மெண்ட்லேயே நம்ம பேசி இந்த பிரச்சனையை வந்து முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த செட்டில்மெண்ட் வந்து நடக்கப்படும். அதாவது இது செட்டில்மெண்ட்னா சும்மா அப்படியே பேசி அப்படியே மழுப்பி விடுறதுலாம் கிடையாது. கண்டிப்பா இந்த செட்டில்மெண்ட்னால அந்த பையனுக்கு வந்து கிடைக்க வேண்டிய தண்டனை வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஆனா உங்களுக்கு எந்த ஒரு மானிட்டரி பெனிஃபிட்டும் கிடைக்காது. ஆனா இந்த செட்டில்மெண்ட் எல்லாம் ஒத்து வரல, அந்த பையன் வந்து அவன் பண்ண தப்பு ஒத்துக்கவே மாட்டேங்கிறான், அப்படியே ஒத்துக்கிட்டாலும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட பனிஷ்மெண்ட் வந்து அவன் சீரியஸா எடுத்து அவன் அதை பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்னா நீங்க வந்து என்கொயரிக்கு போகலாம். அதோட நெக்ஸ்ட் ஸ்டெப், இந்த என்கொயரியும் இதே கமிட்டி தான் பண்ணுவாங்க. இதுக்காக நீங்க கோர்ட்டுக்கோ போலீஸ் ஸ்டேஷனுக்கோ போக வேண்டாம், இதே கமிட்டி தான் என்கொயரியுமே பண்ணுவாங்க. ஸோ இந்த என்கொயரியோட முடிவில் அந்த பையன் தான் தப்பு செஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்லி இந்த கமிட்டி வந்து கன்க்ளூட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த பையனுக்கு அகேன்ஸ்டா என்னென்ன ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி இந்த கமிட்டியோட ரிப்போர்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. இந்த ரிப்போர்ட்டை வந்து நீங்க ஐசிசில கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்க எம்ப்ளாயருக்கு வந்து பாஸ் ஆகும். நீங்க எல்சிசில கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர், அதாவது கலெக்டர், டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்ஸ் ஒரு டிஸ்ட்ரிக்ட் அசிஸ்டன்ட் மேஜிஸ்ட்ரேட்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து பாஸ் ஆகும் இந்த ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட் அவங்களுக்கு போய் வித்தின் 60 days 60 நாட்களுக்குள்ள அந்த பையனுக்கு அகெயின்ஸ்டா இந்த ஏதாச்சும் ஆக்ஷன் வந்து எடுத்தே ஆகணும். அதாவது அந்த ரிப்போர்ட்ல மென்ஷன் பண்ணியிருக்க ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். ஸோ இந்த ரிப்போர்ட்ல என்ன மாதிரி ஆக்ஷன்லாம் வந்து சொல்லுவாங்க, ஸோ எது மாதிரி ஆக்ஷன்லாம் அந்த பையனுக்கு அகெயின்ஸ்டா எடுப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த ஒரு ஆஃபீஸரையும் ஒரு சர்வீஸ் ரூல்ஸ்ன்னு சொல்லி இருக்கும். அந்த ரூல்ஸ் படி அந்த பையனுக்கு அகேன்ஸ்டா ஆக்ஷன் எடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா அந்த பையனோட சம்பளத்திலேருந்து ரிக்வயர்டு அமௌண்ட்டை வந்து டிடெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து அது காம்பன்சேஷனா ஒரு ரிலீஃபா வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுவும் இல்லை அந்த பையன்கிட்ட இருந்து வந்து அமௌண்ட்டை வந்து டிடெக்ட் பண்ண முடியல அப்படின்னா இந்த எம்ப்ளாயர் இருக்கார்ல, எம்ப்ளாயரும் இந்த டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரோ இவங்க வந்து அந்த கன்சர்ன் ரெஸ்பாண்டன்ட், அதாவது யார் தப்பு செஞ்சாங்களோ அவங்க கிட்ட வந்து இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க, நீங்க வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி
சொல்லி கண்டிப்பா வந்து பே பண்ண வச்சிருவாங்க. இது இல்லாம அந்த பையனை வந்து வார்ன் பண்ணி விடுறது, உங்ககிட்ட வந்து சாரி கேட்க வைக்கிறது, இதெல்லாம் கூட நடக்கும். ஆக்சுவலா அது வந்து அந்த பையன் எந்த லெவல்ல வந்து அஃபென்ஸ் பண்ணியிருக்கானோ அந்த லெவலுக்கு ஏத்த மாதிரி அந்த பையனுக்கு வந்து பனிஷ்மெண்ட்டும் கிடைக்கும். ஸோ இது எல்லாமே பொண்ணுங்களுக்கு தானா? இப்போ வந்து ஒரு பொண்ணு வந்து என் மேல வந்து தப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்கன்னா, அதாவது ஒரு பொய்யான ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்கன்னா, அப்போ நான் என்ன பண்றது அப்படின்னா, இது மாதிரி பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட ஃப்ராடுலண்ட் இன்டென்ஷன் ப்ரூவ் ஆகப்பட்டுச்சு அப்படின்னா அந்த பொண்ணுக்கு அகெயின்ஸ்டாவும் இதே ஆக்ஷன் எடுக்கப்படும். நான் இங்க ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துக்கிறேன். உங்ககிட்ட வந்து ப்ரூஃப் இல்ல, எவிடன்ஸ் இல்ல, இப்போ எந்த பெண்ணுக்கு வந்து ஜென்யூனாவே ஒரு தப்பு நடந்திருக்கு அப்படின்னா அந்த பெண் கிட்ட வந்து ப்ரூஃபோ எவிடன்ஸோ, அந்த அபியூஸ்க்கான ஒரு ப்ரூஃபோ எவிடன்ஸோ இல்லாட்டி உங்க மேல இந்த ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு நிஜமாலே ஃப்ராடுலண்ட் இன்டென்ஷன் இருந்தா மட்டும், அந்த ஃப்ராடுலண்ட் இன்டென்ஷன் ப்ரூவ் ஆனா மட்டும் தான் உங்க மேல ஆக்ஷன் எடுப்பாங்க. ஸோ உங்ககிட்ட ப்ரூஃப் இல்ல, எவிடன்ஸ் இல்ல, ஆனா எனக்கு வந்து இப்படி தப்பு நடந்திருக்குன்னு சொல்லி பயப்பட வேண்டாம். நெக்ஸ்ட் நம்ம பயப்படுற இன்னொரு விஷயம், நம்ம ஐடென்டிட்டி வெளியே போயிடுமோ, ஐயோ அது ஒரு மாதிரி ஆயிடுமே, நல்லா இருக்காதே அப்படின்லாம் பயப்படுவோம். ஆனா இந்த ஆக்ட் நம்மளுக்கு என்ன ப்ராமிஸ் பண்றாங்க அப்படின்னா, உங்க ஐடென்டிட்டி வெளியே போயிடும்லாம் நீங்க பயப்படவே வேண்டாம். உங்களோட ஐடென்டிட்டி, அதாவது விக்டிமோட ஐடென்டிட்டி, விட்னஸோட ஐடென்டிட்டி, ரெஸ்பாண்டன்ட் யார் தப்பு செஞ்சிருக்காங்களோ அவனோட ஐடென்டிட்டி, இது 3 பேரோட ஐடென்டிட்டியுமே மறைக்கப்படும். மீடியாக்கோ, பிரஸ்க்கோ, பப்ளிக்கோ இந்த ஐடென்டிட்டி போவாது. இந்த ஐடென்டிட்டி வந்து நாங்க வந்து டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த ஆக்ட் வந்து நம்ம கிட்ட ப்ராமிஸ் பண்றாங்க. ஸோ ஜென்யூனாவே உங்களுக்கு இப்படி ஒரு தப்பு நடக்குது, ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் வந்து உங்க ஒர்க் பிளேஸ்ல உங்களுக்கு அகைன்ஸ்டா நடக்குது அப்படின்னா எதுக்காகவும் போலீஸ்க்கும் கோர்ட்டுக்கும் தான் நம்ம போக வேணாமே. ஸோ இது மாதிரி ஒரு ஐசிசி, எல்சிசி கிட்ட வந்து நீங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி நீங்க வந்து உங்களுக்கான ரிலீஃபை வந்து நீங்க வாங்கிக்கலாம். சாரி, நான் ஆக்சுவலாக ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து மறந்துட்டேன். ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு அகேன்ஸ்டாக நடக்குதுன்னா அது நடந்து வித்தின் 3 monthsல நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணணும். இப்போ அதுவே ஒரு சீரீஸ் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டாக நடக்குது. அது மாதிரி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் வந்து நிறைய வாட்டி உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நடந்திருக்குன்னா கடைசியாக எப்போ நடக்குதோ அதுலேருந்து வித்தின் 3 months வந்து ஐசிசிக்கிட்டையோ எல்சிசிக்கிட்டையோ நீங்கள் வந்து ஃபைல் பண்ணணும். இந்த 3 monthsக்குள்ள உங்களால் ஃபைல் பண்ண முடியல, அதுக்கான ஒரு ஜென்யூன் ரீசன் உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் அதுக்கப்புறம் கூட எல்சிசிக்கிட்டையும் ஐசிசிக்கிட்டையும் போய் உங்கள் ரீசனை வந்து சொல்லுங்கள், இதனால தான் என்னால் ஃபைல் பண்ண முடியல அப்படின்னு. அந்த ரீசன் வந்து சஃபிஷியண்டா இருந்துச்சுன்னா இந்த 2 கமிட்டியுமே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. பிகாஸ் இந்த கமிட்டிக்கு வந்து ஃபர்தரா 3 months, அந்த ஆல்ரெடி இருக்க 3 months பீரியட் வந்து ஃபர்தரா 3 months வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு எல்லா டிஸ்கிரிஷனுமே இருக்கு. தேங்க்யூ.